ஹாய்! வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் ஃபுல்லா போட்டுட்டு இந்த நாட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ பார்ட் 1 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. பேக் போர்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ப ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா, எல்லாம் பேரா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் 2, 2ஆ இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எதுவுமே சிங்கிளா இல்ல. ஸோ இந்த சைட் வந்து நமக்கு ஒயர் ஜாயின் பண்ண தேவையில்ல. இப்போ நெக்ஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும் சிங்கிளா இருக்கு. மீதி எல்லாம் 2, 2ஆ சேர்ந்து இருக்கு. அண்ட் லாஸ்ட்டும் சிங்கிளா இருக்கு. ஸோ இது மாரி சிங்கிளா இருக்கிறதுக்கு மட்டும் ஒயர் ஜாயின் பண்ணணும் நம்ப. நான் ஒயிட் ஒயர் தான் ஜாயின் பண்ண போறேன். ஸோ அந்த பண்டில்லேருந்து ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயிட் ஒயரோட நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ அந்த எட்ஜ புடிச்சு இது மாதிரி ஃபுல்லா மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த கீழ வரைக்கும் கொண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவ்வளோ தூரம் விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. ஏன்னா இது நமக்கு சொருகுறதுக்கு வேணும். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா இவ்வளோ விட்டுருங்க. பேக்க வந்து திருப்பிக்கோங்க. திருப்பி நம்ம ஒயர் ஜாயின் பண்ண போறோம். ஸோ இந்த கார்னர் தான் நம்ம ஒயர் வந்து ஜாயின் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ரெய்ட் லைன்ல அப்படியே ஒயர் வந்து சொருகிட்டே வரணும். ஒயர் வந்து அதுக்கேத்த மாரி நீங்க புடிச்சுக்கோங்க. அந்த குழியா இருக்க இது வந்து உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ இது மாரி ஸ்ட்ரெய்ட்டா அப்படியே விட்டுட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள விட்ட பிறகு ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர்மென்ட்ட செக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு இது உள்ள விட்ட பிறகு இது மாரி புடிச்சு 2 ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் ஈக்குவலா இல்ல. ஸோ அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து நீங்க இன்சர்ட் பண்ணுங்க. இல்லன்னா உங்களுக்கு ஒயர் பத்தாம போயிடும். ஸோ இப்ப ஈக்குவலா இருக்கு. மீதி இத நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெய்ட்டா இது மாரி இன்சர்ட் பண்ணி லாஸ்ட்டா கட் பண்ணிடுங்க. ரைட் சைடு நம்ம ஜாயின் பண்ணட்டும். இப்ப இதே மாதிரி லெஃப்ட்ல சிங்கிளா இருக்கிறதையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. கீழ வரைக்கும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டு கட் பண்ணிக்கோங்க. பேக் டர்ன் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாட்குள்ள விட்டுட்டு மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து நீங்க சொருகிக்கோங்க. இப்ப ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம சொருக ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் உங்களால எவ்வளோ இது பண்ண முடியுமோ, அவ்வளோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லாஸ்ட் வரைக்குமே இன்சர்ட் பண்றேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கட் பண்ணிக்கலாம். 2 சைடும் ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாமே பேரா இருக்கு நமக்கு. இப்ப இந்த சைடு வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பேரா இருக்கு. 1 மட்டும் சிங்கிளா இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் மட்டும் சிங்கிளா இருக்கு. ஸோ அங்க நம்ம ஒயர் ஜாயின் பண்ணணும். இதுக்கும் சேம் ஒயிட் கலரே எடுத்துக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா வரும். ஸோ நான் ஒயிட் கலர் ஒயர் எடுத்து அதே மாதிரி அந்த எட்ஜ் வரைக்கும் மெஷர் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிறேன். பேக் திருப்பி நம்ம வந்து உள்ள சொருகிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெய்ட்டா அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் இது இன்சர்ட் பண்ணிட்டு மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் எல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 7 டூ 8 இது சொருகுன பிறகு கட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு பேரா எல்லாம் வந்துரும். ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஃபர்ஸ்ட் எல்லாம் பேரா இருக்கு. இந்த லாஸ்ட் மட்டும் 1 எக்ஸ்ட்ராவா இருக்கு. சிங்கிளா இருக்கு. ஸோ அங்க வந்து ஒயர் ஜாயின் பண்ணணும். ஸோ அதே மாதிரி மெஷர் பண்ணி நீங்க ஒயர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெய்ட்டா இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. இப்ப பேக் வந்து மேல போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏதோ ஒரு சைடு எடுத்துக்கோங்க. ஸோ இப்ப இந்த சைட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 இது விட்டுட்டு 4த் இதுலருந்து நம்ப ஜாயின் பண்ணணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இது விட்டுட்டு நான் இந்த சைட்ல இருக்கிறத கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த 4த் இதுலருந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த பிங்க் ஒயர் தான் பேக் ஃபுல்லா நம்ம போட்டுட்டு வரப்போறோம்.
இந்த பிங்க் ஒயர இப்படி மடிச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தூரம் விட்டும் நீங்க மடிச்சுக்கோங்க. நம்ம கையளவு வைக்கிற மாரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ இந்த 4த் இதுல நம்ம ஒரு நார்மல் நாட் போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாட் வந்து எப்பவுமே நார்மல் நாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொரு லைனுக்கும். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு நார்மல் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிவன் கண் நாட் போட போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஃபோல்ட் பண்ணி ஒரு சிவன் கண் நாட் போட்டுக்கோங்க. பார்ட் 1 வீடியோலயே சிவன் கண் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லியாச்சு. ஸோ திரும்ப நான் ரிப்பீட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து நார்மல் நாட். ஸோ அப்படியே அந்த லைன் ஃபுல்லா நம்ம கன்டின்யூ பண்ணிட்டு வந்துடலாம். ஒண்ணு சிவன் கண், ஒண்ணு நார்மல் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவா போட்டுட்டு வரணும். இந்த கார்னர் எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆ மேல இருக்கனால நம்ம வந்து ஒரு நார்மல் நாட் போட போறோம். ஸோ இத அப்படியே இந்த ஜாயின் பண்ண ஒயரோட நீங்க நார்மல் நாட் போடுங்க. நீங்க ஆல்டர்னேட்டிவா மாத்தி மாத்தி போட போட அப்படியே அது ஷேப் வந்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிவன் கண் நாட். ஸோ அப்படியே அந்த ஒயர்ல ஒரு சிவன் கண் நாட் போட்டுருங்க. கேப் இல்லாம நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நார்மல் நாட். ஸோ அப்படியே போட்டுட்டு இந்த லைன் ஃபுல்லா கன்டின்யூ பண்ணிடுங்க. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கன்டின்யூ பண்ணிட்டோம். கேப் இல்லாம அப்படியே டைட்டா போட்டுட்டு வந்துருங்க. ஸோ இப்போ இந்த சைட் திருப்பி நம்ம கார்னர் போட்டுட்டு வரலாம். இப்போ கீழே வரனால இது வந்து சிவன் கண் நாட்டு. கார்னர் வந்து கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க 2 கை புடிச்சு போடுற மாரி இருக்கும். கார்னர் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ அடுத்த லைன் போட போட இது கரெக்ட்டா உங்களுக்கு வந்துரும். ஸோ இந்த லைன் ஃபுல்லா கன்டின்யூ பண்ணிருங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண இதுவரைக்கும் நம்ப போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இது ஜாயின் பண்றதுக்கு பண்ணீங்கன்னா, ஏணிப்படி முடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ லேடர் நாட்டு. அது போட்டு தான் நாம வந்து இது ஜாயின் பண்ணணும். அது எப்படின்னு காமிக்கிறேன். லெஃப்ட்ல இருக்க பிங்க் ஒயர ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட முடிச்ச வந்து நம்ம இது மாரி லூஸ் பண்ணி இந்த பிங்க் இத உள்ள விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த மேல இருக்க ஒயிட் ஒயர் எடுத்து இந்த லூப்க்குள்ள விட்டு எடுக்கணும். இதுதான் எனி பண்ணி முடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு லைனும் போட்டுட்டு ஜாயின் பண்ணும்போது இப்படிதான் ஜாயின் பண்ணணும். இத நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பின்னாடி இருக்க பிங்க் ஒயர எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கட் இருக்க பிங்க் ஒயர அப்படியே சொருகிட்டு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு எங்கெங்கலாம் இடம் இருக்கோ, அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டா. ஒண்ணு விட்டு ஒண்ணு கூட நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இத கட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் லைன் போட்டாச்சு. இப்போ செகண்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி உங்களுக்கு பின்னாடி இருக்கும். இப்போ இந்த போட்ட நாட்டுக்கும் பக்கத்துல இதில நீங்க நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்படி பின்னாடி எடுத்துக்கோங்க அந்த ரன்னிங் ஒயர. இப்போ இது போட்ட நாட்டு, இதுக்கு பக்கத்து இதில நீங்க வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கேயும் நார்மல் நாட் போட்டு தான் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அத பின்னாடி கொண்டு வந்து அப்படியே ஒரு நார்மல் நாட் நான் பக்கத்து இதில போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிவன் கண் நாட் அப்படியே ஃபுல்லா கன்டின்யூ பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ கார்னர் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலேயே அப்படியே போட்டு டைட்டா போட்டுட்டு வந்துருங்க. அப்போ பேக் வந்து உங்களுக்கு ஷேப் கிடைச்சிரும்.
ஸோ இப்போ வந்து ஒரு சிவன் கண் நாட் நான் கார்னரில் போட்டு காமிக்கிறேன். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கேப் இல்லாம பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நார்மல் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் டைட்டாக போட போட உங்களுக்கு பேக் வந்து அப்படியே ஷேப் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ செகண்ட் லைனில் முடிச்சிட்டோம். இதையும் நம்ம லேடர் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இன்னொரு டைம் காமிக்கிறேன் நான். இப்போ ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டை இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிங்க் ஒயரை இப்படி ஃபோல்ட் பண்ணி அந்த ஒயிட் லூப்பில் விடுங்க. அந்த லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மேலே இருக்க ஒயிட் ஒயருக்குள்ளே விட்டுருங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மேலே இருக்க ஒயிட் ஒயரை திரும்ப இந்த பிங்க் லூப்பில் விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே டைட் பண்ணிங்கன்னா அந்த 2 நாட்டும் சேமாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஸோ இப்படி நீங்கள் போட்டுட்டு வரும்போது பேக் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஷேப்பாக கம்ப்ளீட் ஆகும். இல்லைனா ஒரு லைன் மேலே ஒரு லைன் கீழே அது மாதிரி உங்களுக்கு பேக் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே பின்னாடி எடுத்துகிட்டு வந்து பக்கத்து இதில் ஒரு நார்மல் நாட் போட்டுக்கோங்க. தேர்ட் லைனையும் கம்ப்ளீட் பண்ணி லேடர் நாட் போட்டு முடிச்சிருங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பேக் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுகிட்டே வந்துடுங்க. இப்போ இந்த பேக் வந்து இவ்வளோ தூரம் நான் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் ஒயர் வந்து எனக்கு தீரப்போகுது. இவ்வளோ தான் எனக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த லைனை வந்து லேடர் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நமக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒயர் வேணும். அதனால் இவ்வளோ தூரம் இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா நம்மளால் போட முடியாது. ஸோ அந்தளவுக்கு வர வரைக்கும் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஒரு லேடர் நாட் போட்டு நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக் உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம லேடர் நாட் போட்டுட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏணி மாதிரி வரும். ஸோ ஒரு லைன் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால தான் இதுக்கு பேர் ஏணிப்படி முடிச்சு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து பேக் வந்து இப்படி திருப்பிக்கோங்க. அப்சைட் டவுனாக திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இந்த பிங்க் ஒயரை சைடில் அப்படியே நேராக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ஏதாவது ஷார்ப்பான இதை வச்சு லைட்டாக தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ நேராக அப்படி ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 to 8 வந்ததும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமைனிங் ஒயர்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒயிட் ஒயர் பார்த்தீங்கன்னா தேர்ட் இதில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லா பேக்குக்கும் இப்படி தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு செகண்டு விட்டுட்டு தேர்ட் இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஒரு லைன் வந்து நம்ம உள்ள அப்படியே மடக்கிடுவோம். அதனால தேர்ட் இதில் இப்படி எல்லாமே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்க காமிச்சிருக்கேன். இந்த ஏணிப்படி முடிச்சிருக்கிறதும் அப்படியே நீங்க அதுக்கு மேலேயே இன்சர்ட் பண்ணுங்க. ஒண்ணும் ஆகாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல்லா எல்லா இதுவுமே நான் தேர்ட்ல இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ண பிறகு இது மாதிரி புடிச்சு நீங்க வந்து ஒரு இத மடக்கிக்கணும். ஸோ ஒரு ரோவே அப்படியே உள்ள போற மாரி மடக்கிக்கணும். ஸோ இங்க பாருங்க, இப்படி கை வச்சு லைட்டா அழுத்துனீங்கன்னா, அந்த இது அப்படியே மடங்கிடும். ஸோ ஒரு ரோவே அப்படியே உள்ள போயிருக்கு பாருங்க. நான் க்ளோஸ் அப் காமிக்கிறேன். ஸோ ஒரு ரோ இப்படி அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிமைனிங் வந்து இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்று நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். மற்றதெல்லாம் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி அழுத்தி விட்டு ஒரு ரோவே உள்ளே போகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்.
ரிமைனிங் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு 7 to 8 இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த லேடர் நாட்டும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா வயர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா வயர்ஸ்லாம் கட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டில் அட்டாச் பண்ணலாம். நான் உடன் ஹேண்டில் தான் அட்டாச் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலான இதே ஒயரில் கூட ஹேண்டில் போடலாம். அதுவும் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, வேணும்னா போய் பாருங்கள். ஒயிட் ஒயரில் தான் நம்ம ஹேண்டில் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயிட் ஒயரை இந்த ஒயிட் ஒயரை பார்த்திங்கன்னா நம்ம 5 அடிக்கு கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு இதை ஃபோல்டு பண்ணி மீதியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ 5 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 ஃபீட்டு இது ஒரு ஹேண்டிலுக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஹேண்டிலுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு கவுண்ட் பண்ணி சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் லைனில் நம்ம வர மாதிரி வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லைனுக்கும் கீழே, ஸோ இது மாதிரி சென்டராக பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு லைனுக்கும் கீழே வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அது இன்சர்ட் பண்ணும்போது அந்த குழியாக இருக்கிறது உள்ளே போகிற மாதிரி பிடிச்சி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஷைனிங்காக இருக்கிறது மேலே வரணும். ஸோ அது மாதிரி இந்த ஒயர் பிடிச்சிக்கோங்க. அதை உள்ளே இது மாதிரி எடுத்து நாட்குள்ளே விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த உள்ளே இருக்கிறத இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே சைடாக இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒயிட்டில் அப்படியே பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிட்டு வந்துக்கிறேன். ஸோ ஒரு 6 to 7 விட்டதும் கட் பண்ணிக்கோங்க. உள்ளே விட முடியலன்னா இது மாதிரி சிசர் ஏதாவது யூஸ் பண்ணி லைட்டாக தூக்கி விட்டு அதுக்கப்புறம் விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணால் விட்டுக்கலாம், சைடாக இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அப்படி விட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஹேண்டில் வச்சு அந்த ஒயரை விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடியில் வந்து நீங்கள் விடணும். ஸோ அந்த இதுக்கு ஒரு இது கீழே விடணும். விட்டு டைட் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ இதே மாதிரி மேலே கீழேன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டு வர போகிறோம். நல்லா டைட்டாக சுற்றிட்டு வாங்க. அப்போ தான் ஹேண்டில் வந்து க்ரிப்பாக நிற்கும், இல்லைன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ ஒரு ஹேண்டில் இது மாதிரி அந்த ஹேண்டிலை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் அப்பப்போ இது பார்த்திங்கன்னா இது மாதிரி திருப்பிக்கும். ஸோ அது வந்து அந்த ஷைனிங் பார்ட் மேலே வர மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒயரை அதுக்கேற்ற மாதிரி திருப்பி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக கேப் இல்லாமல் இன்சர்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து இப்போ லாஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இப்படி உள்ளே விடுறேன் நான். இதுதான் லாஸ்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். ஒரு 1 2 எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். ஸோ அடியில் இது மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நல்லா இது மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ ஹேண்டில் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் இதை வந்து இது மாதிரி உள்ளே எடுத்து நீங்கள் சைடாக விட்டுக்கோங்க. ஸோ ஒரு 6 7 விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ஒன்று விட்டு ஒன்று கூட விட்டுக்கலாம். ஸோ சைடாக இது மாதிரி எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு ஹேண்டில் போட்டாச்சு. ஸோ இதே மாதிரி அந்த சைடும் நீங்கள் அந்த ஹேண்டிலில் பேஸாக மெஷர்மெண்ட் வச்சு இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 2 ஹேண்டிலும் ஒரே ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் பார்த்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரே நாளில் நீங்கள் கற்றுக்கலாம். பட் போட்டு முடிக்க வேணால், ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ட் ஷேப் கூட தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.